தொகுதி வரையறை பெருசா போயிட்டு இருக்கு. தொகுதி மறுசீரமைப்பு குறித்து ஒரு தவறான தகவல் பரவி இருக்கிறது. உண்மை என்னவென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாட்டை அண்ணன் டி.ஆர். பாலு அவர்கள் அந்த கூட்டத்தில் எடுத்து வைத்தார்கள். அரசாங்கம் இது தொடர்பாக எந்த திசையில் எப்படி செல்ல இருக்கிறது என்று தெளிவாக தெரியவில்லை. ஊடகங்களில் மட்டும்தான் பல்வேறு வகையிலே அதற்கு கருத்துக்களை சொல்கிறார்கள். அந்த நிலையில் நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது, வந்ததற்கு பின்னால் சொல்வோம். ஆனால் எங்களை பொறுத்தவரை மிக தெளிவாக தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் பாதிக்கப்படுகின்ற அளவிற்கு எந்த வடிவத்தில் அது வந்தாலும் அதை முழுமையாக எதிர்ப்போம். இதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் அதில் உறுதியாக இருக்கின்றது. ஏற்கனவே நம்முடைய பிரதிநிதித்துவத்தினுடைய முக்கியத்துவம் இங்கே குறைவாகத்தான் இருக்கிறது. மக்கள் தொகை அடிப்படையிலோ அல்லது இப்போது எண்ணிக்கை அதிகரித்து செய்தாலோ வட மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் கூடி துணை குடியரசுத் தலைவர் தேர்தலிலோ குடியரசுத் தலைவர் தேர்தலிலோ அல்லது மற்ற முக்கியமான மசோதாக்கள் வருகிற போது தென் மாநிலங்களுடைய குரல் என்பதற்கு மரியாதை இல்லாமல் போய்விடும். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அரசியல் சட்டப்படி ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் பின்னால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அந்த அடிப்படையிலே மறுசீரமைப்பு செய்ய வேண்டும். ஆனால் 1976 இந்திரா காந்தி அம்மையார் வடக்கு தெற்கு என்ற பகுதிகளில் மக்கள் தொகை ஏற்றத்தாழ்வுடன் இருப்பதை மனதில் கொண்டு 25 ஆண்டுகள் அதை ஒத்திவைத்தார். 2001ஆவது ஆண்டு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது அதே நிலை தொடர்ந்ததை மனதில் வைத்து மீண்டும் 25 ஆண்டுகள் ஒத்திவைத்தார். இப்போது முன்பை விட மக்கள் தொகை அதிகரித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் செய்ய முடியாது. இவர்கள் எந்த வகையில் சமரசத்திற்கு வந்தாலும் அது தென் மாநிலங்களை பாதிக்கும் என்ற காரணத்தால் சென்னையிலே தென் மாநில முதலமைச்சர்களுடைய மாநாட்டினை அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எங்கள் கட்சித் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினோம். தென் மாநிலங்களுடைய உரிமைகள் பறிபோகக்கூடாது. அதனால் இன்னும் 25 ஆண்டுகள் இதே நிலை தொடர்வதற்கும் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார். ஆக இந்த 543 அப்படியே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருக்கிற போது மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை இந்த 543 கொண்டு வருவதில் எங்களுக்கு எந்தவிதமான கருத்து வேறுபாடும் இல்லை. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. வேறு யாராவது எங்கள் கட்சியின் சார்பில் பேசியிருந்தால் அது திமுகவின் கருத்து அல்ல. அண்ணன் கூட்டத்தில் பேசியதும் அதுதான். இப்போது நாங்கள் தருகிற விளக்கமும் அதுதான்.